இலங்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் தீர்ப்பு முனையை 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் ஏற்படுத்தியுள்ளது. உலகமே உற்று நோக்கிய ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இன்றி அரசியல் களத்தில் சாதனையாளராக சாதித்து மாபெரும் சவால்களை வெற்றி கொண்டு இலங்கை வாழ் மக்களின் அதீத அன்பை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஏகேடி என செல்லமாக அழைக்கப்படும் திசாநாயக்க முதியன் சிலாக்கே அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 1968 இலங்கையின் வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தம்புத்தேகம கிராமத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அனுரகுமார திசாநாயக்க. இவரது தந்தை ஒரு கூலி தொழிலாளி என்பதுடன் தாயார் ஒரு இல்லத்தரசி என்பதும் குறிப்பிடத்தக்கது. மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்த அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் அரசியல்வாதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக செயற்பட்டிருந்தார். தம்புத்தேகம காமினி மகாவித்தியாலயம் தம்புத்தேகம மத்திய கல்லூரியில் தனது கல்வியை பெற்றார். கல்லூரியில் இருந்து சிறப்பாக படித்த இவர் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் முதன் மாணவராகவும் தெரிவு செய்யப்பட்டார். பாடசாலை பருவத்தில் இருந்தே ஜேவிபி கட்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த திசாநாயக்க 1987 ஜேவிபியில் இணைந்து மாணவர் அரசியலிலும் தீவிரமாக செயற்பட்டார். 1987ஆம் ஆண்டு முதல் முழுநேர அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார். 1995 இவர் சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். ஜேவிபியின் மத்திய செயற்குழுவிலும் நியமிக்கப்பட்டார். தனது பள்ளி பருவத்திலிருந்தே ஜேவிபி கட்சியில் ஈடுபட்டு வந்த இவர் 1995ஆம் ஆண்டு ஜேவிபியின் பொலிட் பீரோவில் இணைவதற்கு முன்னர் பல்கலைக்கழகத்தில் மாணவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார். 2000 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதன் முறையாக திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். 2004 முதல் 2005 வரை விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும் 2015 முதல் 2018 வரை எதிர்க்கட்சியின் தலைமை கொறடாவாகவும் பணியாற்றியிருந்தார். பிப்ரவரி 2014 2ஆம் தேதி அன்று நடைபெற்ற கட்சியின் 17வது தேசிய மாநாட்டில் ஜேவிபியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அனுரகுமார திசாநாயக்க. 2019ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் 3.16% வாக்குகளை பெற்றார். தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளின் போது மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தமையினால் இவர் மக்களிடையே புரட்சி நாயகனாகவும் பார்க்கப்பட்டிருந்தார். இதன்படி 2024ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க இலங்கை வாழ் மக்களின் அதீத அன்பை பெற்று அமோக வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜேவிபி எனும் சிங்கள பேரினவாத கட்சியின் தலைவர் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலையை நிகழ்த்தியதில் ஜேவிபி கட்சிக்கு மிக முக்கிய பங்கு உண்டு எனவும் அதேவேளை தம்மை இடதுசாரிகளாக வெளிப்படுத்திக் கொள்கின்ற கட்சி ஜேவிபி எனவும் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் ஆயுத போராட்டம் நடத்திய அதே காலகட்டத்தில் ஜேவிபியும் இலங்கையில் ஆயுதமேந்தி அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியது எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் எதிர்ப்பலைகளையும் சந்தித்த ஜேவிபி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நடைபெற்று முடிந்த 9வது ஜனாதிபதி தேர்தலில் பல சவால்களை வெற்றி கொண்டு பல எதிர்வலிகளை வெற்றி கொண்டு பல விமர்சனங்களை வெற்றி கொண்டு இன்று இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.